தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. இன்றைய ஸ்ரீ சௌரம் என்னும் சூரிய வழிபாட்டு நிகழ்வில் ஜோதிடம் என்னும் ஒளிக்கடலில் சூரியனை பற்றிய விவரத்தை இங்கே நாம் தர இருக்கிறோம். ஜோதிடத்தில் முக்கிய அம்சமாக விளங்கும் பஞ்சபூதங்களின் சாட்சியான பஞ்சாங்கத்தின் திதி, யோகம், கரணம் போன்ற விஷயங்களுக்கும், நாம் அன்றாடம் பயன்படுத்தும் முகூர்த்தங்களுக்கும், ராகுகாலம், யமகண்டம், மாந்தி போன்ற கணிதங்களுக்கும், பிரசன்ன ஜோதிட முறைகளுக்கும், உதயம், லக்னம் போன்றவை கணிக்கவும், சூரியன் உதிக்கும் நேரம் மற்றும் சூரியன் மறையும் நேரம் போன்றவைகளை மிக முக்கியமாக நாம் பயன்படுத்துகிறோம். ஜோதிடம் என்ற சொல்லின் மூலமே ஒளிதான். ஒளியின் மூல சக்தியே இந்த சூரியன்தான். சூரியனே அண்டத்தின் இயக்கத்திற்கும் உயிர்களுக்கும் முக்கிய காரணி. சூரியனின் இயக்கத்தை வைத்தே 12 தமிழ் மாதங்கள், அயன காலங்கள், பருவ காலங்கள் போன்றவை நிர்ணயிக்கப்படுகின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஜோதிடத்தில் சூரியனை கிரகங்களின் ராஜா என்றும் சிம்மராசியின் அதிபதி என்றும் கூறுகிறோம். எனவே ஒருவருக்கு ராஜ தொடர்புகள், அரசு தொடர்புகள் போன்ற உயர்நிலை பலன்களை தருவதில் சூரியன் முக்கிய பங்கு வகிக்கிறார். சூரிய பகவான் அக்னியை அதிதேவதையாக கொண்டவர். மனித உடலில் ஆன்மாவை பிரதிபலிப்பவர் சூரியன். கௌரவம், உயர்ந்த பண்பு, ஆண்மை, தூய்மை, வெளிச்சம், ஒப்பீடு இல்லாத உறவு, தலைமை பண்பு, கற்பனை, நாணயம், அதிகாரம், நம்பிக்கை, சுயநிலை, சுய உணர்வு போன்ற முக்கிய குணங்களின் காரகராக சூரியன் திகழ்கிறார். அரண்மனை, தலைநகர், கூரை பந்தல், மாடிக்கோட்டை, உயர்ந்த கட்டிடங்கள், அடுக்குமாடி மற்றும் வாடகை தரும் கட்டிடங்கள், மலைப்பாங்கான இடங்கள் இவையாவும் சூரியனை குறிக்கும் இடங்களாக உள்ளன. சூரியன் சுட்டிக்காட்டும் திசை கிழக்காக அமைகிறது. சந்தன மரம், உயர்ந்த தென்னை மரம், வில்வ மரம், பனை மரங்கள், ருத்ராட்ச மரங்கள், வைரம் பாய்ந்த மரங்கள், மலை பிரதேசங்களில் உள்ள மரங்கள், காடுகளின் உயரமான மரங்கள், 25 வயதிற்கு மேற்பட்ட வேப்பமரம் ஆகியவை சூரியனை குறிக்கும் மரங்களாக உள்ளன. உலோகங்களில் குரோமியம், பொட்டாசியம், ஹீலியம், பஞ்சலோக உலோகங்கள், தாமிரம் மற்றும் மாணிக்க கற்கள் சூரியனை குறிக்கும் வேதிப்பொருட்களாக உள்ளது. தந்தை, மாமனார், மூத்த மகன், அரசியல்வாதி, தலைமை பொறுப்பில் இருப்பவர், மேனேஜர், நிர்வாகி, மத்திய மாநில அவை உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள், அலோபதி மருத்துவர், நிர்வாக மருத்துவர், குற்றங்களுக்கு முடிவு தருபவர், நிதியை பெருக்கும் பொறுப்பில் இருப்பவர், முன்னோர்கள், தந்தை வழி மூத்த உறவுகள், ஆன்மீக தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் ஆகியோர் சூரியன் குறிக்கும் உறவுகளாவர். சிவ வழிபாடு, ஜோதி வழிபாடு, சுயம்பு தெய்வங்கள், நெருப்பு வழிபாடு, காயத்ரி மந்திர வழிபாடு, ஆன்ம வழிபாடு, மலைகளில் உள்ள தெய்வங்கள் இவையாவும் சூரியனை குறிக்கும் தெய்வங்களாக உள்ளன. சூரியன் மருத்துவ ஜோதிடத்தில் கம்பீரமான தோற்றத்துக்கும், உடலில் உள்ள எலும்புகளுக்கும், தலைப்பகுதிகளுக்கும், உள் உஷ்ணம், தலைவலி, பசி, மயக்கம், கனவுகளால் தூக்கமின்மை, பார்வை குறைபாடு, முகப்பரு, தீப்புண்கள், அம்மை நோய், தோல் வெடிப்புகள், பித்தம் தொடர்பு நோய்கள், இதயம், ஹிரண்யா, முதுகு தண்டுவடம், சரவாங்கி, தொற்று மூலம் பரவும் நோய்கள் என பல நோய்களுக்கு காரணியாக விளங்குகிறார். கால புருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன்.
எனவே குழந்தை பிறப்பு, முதுகுவலி, மார்பு பகுதி தொடர்பு நோய்களுக்கும் சூரியனே முக்கிய காரணியாக இருக்கிறார். தானாக இயங்கும் உறுப்புகளின் முக்கிய காரணி சூரியன். சூரியன் விலங்குகளில் காளை மாடு, எருது, மான், ஆண் யானை, சிங்கம், வெள்ளாடு, பெண்மயில், வாத்து, தீக்கோழி, நீண்ட நாள் உள்ள பறவைகள் போன்றவற்றை குறிக்கும். சம்ஸ்கிருதம் மற்றும் தெலுங்கு போன்ற மொழிகளுக்கு அதிபதி சூரியன். சூரியனின் 3 நட்சத்திரங்களில் கிருத்திகை ராட்சசகணம் கொண்டும், உத்திரம் மற்றும் உத்திராடம் மனுஷகணம் கொண்டும் உள்ளதாகும். சூரியனுக்கு மூல திரிகோணம் மற்றும் ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடு மேஷம், நீச வீடு துலாம். சூரியன் அரசியல், அறிவியல் மேலாண்மை, வன அறிவியல், நிர்வாகம், அலோபதி மருத்துவம், பாதுகாப்பு மேலாண்மை போன்ற கல்விகளின் முக்கிய காரகராக இருக்கிறார். வேதங்களில் தலைசிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்திற்கு உரியவர் சூரியன். சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் விசேஷமானது. சூரிய வழிபாடு நம் ஆன்மீகத்தின் சிறப்பு அம்சம். சூரிய வழிபாடு செய்வதால் ஆன்மபலமும் உடல் வலிமையும் நாம் அடைகிறோம். ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருக்கும் ஜாதகர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை சொல்லி வழிபடுவது, இயலாதோருக்கு குடிநீர் வசதி செய்து கொடுப்பது, அன்னதானம் செய்வது, கண் அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்வது, தானியங்களை பறவைகளுக்கு போடுவது, கோதுமை தானம் செய்வது, வெல்லம், வெண்கல பாத்திரங்களை கோவிலுக்கு தானம் செய்வது, தந்தையை கவனித்துக் கொள்வது, பித்ரு காரியங்களை செய்வது போன்றவை மிகுந்த நல்ல பலன்களை தருவனவாக அமைகிறது. ஜோதி ரூப வழிபாடு சூரியனுக்கு சிறப்பு. எல்லா சிவாலயங்களிலும் சூரியனின் ரூபம் தனியாக உள்ளது. உயர் பதவி அடையவும், மனதில் நினைத்த புகழை பெறவும் சூரியன் வழிபாடு செய்து தோஷங்கள் நீங்கி நாம் அனைவரும் புகழ் பெறுவோம். நாளையும் ஆதவன் குறித்து ஆராய முற்படுவோம். இன்றைய ஸ்ரீ சௌரம் 3ஆம் பகுதியில் ஜோதிடத்தில் சூரியன் குறித்ததான சிறப்பு அம்சங்களை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.